DNA. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Isaac found out that Myth has been given a vitally important mission and has to get to the World GGO Tournament. But Coleman, Isaac's dad, doesn't want Isaac to be the one to take the mission as he doesn't think he's mature enough. To prove that he is capable, Isaac has decided to enter the GGO Regional Tournament with Myth. His team's opponent is Team Perseus with 37 straight wins. Episode 3, Battle in the Arena. Come on, 37 டைம் வின் பண்ண டீமை நம்மளால எப்படி ஜெயிக்க முடியும்? யாருக்கு தெரியும்? ஒருவேளை நம்ம விளையாட ஆரம்பிச்சிட்டோம்னா 38 ஸ்ட்ரைட் வின்னர் இருக்கிற டீம் நாமளா தான் இருப்போம். நான் பார்த்த வரைக்கும் 37 ஸ்ட்ரைக் டீமை வின் பண்றதுக்கு ரெண்டே வழிதான் இருக்கு. என்னது? ஆப்ஷன் 1 சீட்டிங் பண்ணிருக்கணும். கமான் ஜிம்மி, நாம இத ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்டோட விளையாடுற ஒரு கேம். எலக்ட்ரானிக் ரெஃபரீஸ் இந்த மேட்சை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சீட் பண்ணிருந்தாங்கன்னா 37 கேம்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. இன்னொரு ஆப்ஷன் சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன ஆப்ஷன்? அவங்களுக்கு லக் இருக்கு. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இரு, இல்லனா மண்ணிலே அடிச்சிருவேன். இந்த கேம்ல ரொம்ப முக்கியம் டேலண்ட் தான். நான் உறுதியா நம்புற விஷயம் கூட அதுதான். நீ என்ன மறுபடியும் தோக்கடிச்சிட்டியா? நான் இங்க இருந்து போறதுக்குள்ள உன்னை ஒரு தடவை கூட தோக்கடிக்க முடியாது போல இருக்கு. ஏங் மாஸ்டர், ஜிஜிஓ டூர்னமெண்ட்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு 3 மணிக்கு நமக்கு ஒரு மேட்ச் இருக்கா. டூர்னமெண்ட் 2 நாள்ல ஆரம்பிக்க போகுது. அதுக்குள்ள நம்மள சேலஞ்ச் பண்ணிருக்காங்களா? அப்படி நான் கண்டிப்பா அந்த டீமா தான் இருக்கணும். அது வேற யாராவும் இருக்க வாய்ப்பு இல்ல, ரைட்? ஐசகா? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படின்னா எழுதி வச்சுக்க, நாளைக்கு கேம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். என்னுடைய சின்ன சஜஷன் என்னன்னா, கேம் ஸ்டார்ட் ஆக டைம் கம்மியா இருக்கு. அதனால நீங்க அதுக்கு தயாரானீங்கன்னா நல்லா இருக்கும். நான் என்னோட ஜிஜிஓ கார்டை ஆக்சஸ் பண்ணிருக்கேன். நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, கரெக்டா? ரொம்ப சரியா சொன்ன மித். ஆனா ரொம்ப டஃபா தான் இருக்கும். 37 மேட்ச் ஜெயிச்ச ஒரு டீமோட நம்ம விளையாட போறோம். உனக்கு கூட பிரச்சனை இல்லையே? இல்ல, நாங்க ரோபோட்ஸ். எங்களுக்கு பயமும் கிடையாது, வலியும் கிடையாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கணும். நாங்க ஜட்ஜ் பண்ண மாட்டோம், நெகட்டிவாவும் நினைக்க மாட்டோம். நாங்க ஒரு மிஷின்ஸ். அதனாலதான் ஜிஜிஓ டூர்னமெண்ட் ஒரு மிகப்பெரிய காம்படிஷனா உலக அளவுல பிரபலம் ஆயிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு பிளேயரும் இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா அவங்கள கண்ட்ரோல் பண்றது ஹியூமன் கண்ட்ரோலர்ஸ். அவங்க தான் பிளேயர்ஸுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறாங்க. சரியா சொன்னேன். அதனாலதான் இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது, ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எங்களோட ஸ்கில்ஸும் திறமையும் ரொம்ப அபூர்வமா இருக்கும். ஆனா எங்களை கண்ட்ரோல் பண்றது ஹியூமன் கண்ட்ரோலர்ஸ், காம்பனன்ட்ஸ், எமோஷன்ஸ், ஜட்ஜ்மெண்ட்ஸ், இது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அதாவது உன் கையில இருக்கு. நீ அதுக்கெல்லாம் தயாரா வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ரொம்ப சரியா சொன்ன. நீ அந்த கேம்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. உன்னோட மைண்ட கிளியரா வச்சுக்க. மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ என்கிட்ட மனசு விட்டு பேசினதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்லாத, இதை உருவாக்கினவங்களுக்கு நன்றி சொல்ல. ஜிஜிஓ ஃபுட்பால உருவாக்கினவங்களுக்கு நன்றி சொல்ல. அதாவது ப்ரோக்ராமர்ஸ் அண்ட் த கிரியேட்டர். அதுதான் முக்கியம். மேட்ச்ல பார்க்கலாம். Yeah! 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 Yeah
நல்லா பாஸ் பண்ண மித். ம்ஹும். கேல் இங்க வந்து இதை கொஞ்சம் பாரு. என்னது இது? நாளைக்கு ஃபுட்பால் மேட்ச் விளையாட போற கிரவுண்டுக்கு எதிர்க்க இருக்கிற பில்டிங் இதுதான். இந்த மாதிரி பில்டிங்ஸ் நமக்கு பெரிய ப்ராப்ளம் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படியா? என்ன மாதிரியான பிரச்சனை? அது என்ன பிரச்சனைனா சில சமயம் இது கேமையே தலைகீழ புரட்டி போட்டுரும். எனக்கு புரியுற மாதிரி சொல்லு. நான் அதுக்கான வழியை கண்டுபிடிச்சு சொல்றேன். என்னது? கண்டிப்பா உன்னால முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம இந்த கேம்ல ஜெயிச்சே ஆகணும். கம் ஆன் ஐசக், முதல்ல அது என்ன விஷயங்கிறது என்கிட்ட சொல்லு. நீங்க நான் ஒருத்த கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நீ பேசாம இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? பதில் சொல்லணுங்கிற மரியாதை கூட உனக்கு தெரியாது. அவன் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் ஏன் இப்படி கத்துறான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், நீ எதுக்கு இந்த பில்டிங்கே பாத்துக்கிட்டு இருக்க? கமான் கொஞ்சம் அமைதியா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கேம்ல ஜெயிக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய கேர்ள்ஸ் வந்திருக்காங்க போல இருக்கு. இந்த அளவுக்கு கேர்ள்ஸ் வருவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ஏன் எனக்காக வெயிட் பண்ணல? நீங்க லாஸ்ட் மினிட்ல என்ன விட்டுட்டு போயிடுவீங்கன்னு கடிச்சு வச்சிடாத. இப்ப நீ என்ன சொன்ன? உங்களுக்காக ராத்திரி முழுக்க நான் ஒரு பிளானே போட்டு வச்சேன் தெரியுமா? இங்க பாருங்க. கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். இத நான் எதிர்பார்க்கவே இல்லையே. நம்ம இங்க வேடிக்கை பார்க்க வரல, விளையாட வந்திருக்கோம். அவ நம்ம வந்த விஷயத்தையே மறந்துட்டா போல இருக்கு. அநேகமா அவ நமக்கு உற்சாகப்படுத்துறான்னு நினைக்கிறேன். எப்படியாவது நமக்கு தேவைதானே. நான் உங்களோட மேனேஜர், ஞாபகம் இருக்குல்ல? உங்க எல்லாரையும் சியர் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எந்த காரணத்தை கொண்டு நான் பின் வாங்க மாட்டேன். கண்டிப்பா இதை செய்வேன். சார் இங்க பாருங்க, ஒரே போட்டோ. இப்படி இப்படி இந்த பக்கம் திரும்புங்க. ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆரவாரமா கத்துறாங்கன்னா அவங்க யாரா இருப்பாங்க? ஓ காட், அவன் உண்மையிலேயே ரொம்ப அழகா இருக்கான். ஷானுக்கு இன்னொரு ஃபேன் கிடைச்சிட்ட போல இருக்கு. அப்படின்னா நீதானா ஐசக்? நீதான் ஷானா? உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். நீ எதிர் டீமுக்கும் ஃபுட்பால் கேமுக்கும் எந்தவித ரெஸ்பெக்டும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். ப்ராப்பர் ஃபுட்வேர் போடாம நீ எதுக்கு இங்க வந்த? ஹே நண்பா, என் காலுக்கு என்ன போட்டுக்கணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நீ உன் விஷயத்தை மட்டும் பாத்துக்க. அவன் ரொம்ப திமிரா பேசிட்டு போறான்ல. இவன் தான் வில்லனா இருப்பான் போல இருக்கு. கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். கோ கோ சாம்பியன்ஸ், நீங்க தான் பெஸ்ட். நீங்க டீம் நேம் ரெஜிஸ்டர் பண்ணல. நம்ம டீமுக்கு பேரே வைக்கலையே. அது வந்து கம் ஆன் சீக்கிரம் ஐசக், ஒரு பேர் சொல்லு. கிடைச்சிருச்சு. நாங்க தான் டீம் பேர்ஃபுட். டீம் பேர்ஃபுட்டா? பெர்சியஸ் வெர்சஸ் பேர்ஃபுட். ஏங் மாஸ்டர், இப்போ நீங்க எந்த கிளாஸ் யூஸ் பண்ண போறீங்க சொல்லுங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இதுவே தாராளம்.
எங்களுக்கு ஹெட்ஸ். சோ நாங்க டைல்ஸ். காயின் டாஸ்க் முடிஞ்சது, யார் ஜெயிக்கறாங்கன்னு பாப்போம். 8 வந்து பேர்ஃபுட்டுக்கு, டைல் வந்து பர்சியஸ்க்கு. குட், ஹெட்ஸ். நாங்க கிக் பண்றோம். மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டீம் பேக்ஃபுட் வெர்சஸ் பர்சியஸ் ஆரம்பமாயிடுச்சு. பர்சியஸ் ஒரு புது டீமோட மோத போறாங்க. அவங்க இது வரைக்கும் 37 மேட்சஸ்ல ஜெயிச்சிருக்காங்க. ஓகே மித், நமக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரியாது. உனக்கு என்ன தோணுதோ அதை முதல்ல செய். முன்னேறி போ. ஓகே. ஃபுட்பால் பிளேயர் மித் பிரமாதமான திறமை கொண்டவர். கால்ல பாலோட மின்னல் வேகத்துல போயிட்டு இருக்கா. அத நீங்களே பாத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆரம்பத்திலே பர்சியஸ் டீம் டெரர் அடிச்சிட்டா. எல்லாமே கிளியரா தான் இருக்கு. எதிர் டீம் எப்படி கிக் பண்றாங்கறத நம்ம பார்க்கலாம். ஒரு ட்விஸ்ட், ரெண்டு டீம் மெம்பர்ஸ் மோதிக்கிட்டு இருக்காங்க. பால கைப்பற்றுவாங்களான்னு பார்க்கலாம். பர்சியஸ் தடுமாறுறாங்க. நியூக்ளியஸ் இப்ப ரொம்பவே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்ணி வைக்கிற நேரத்துல பால பாஸ் பண்ணிட்டாங்க. பிரமாதம் சேட்டலைட், அப்படிதான் விடாத. சாட்டலைட் பால கிக் பண்ணிருக்கா. பர்சியஸ் டீம் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி ஹெட்டிங் பண்ண ட்ரை பண்றாங்க. யார் ஹெட்டிங் பண்ண போறாங்க? அது நம்ம மேட்ச் தான். டீம் பேக்ஃபுட் கோலை நோக்கி முன்னேறி போயிட்டு இருக்காங்க. ஷூட் பண்ணு. ஓவர் ரைட். வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான ஷாட். அது ரொம்ப அற்புதமா சேவ் பண்ணிட்டாங்க. பர்சியஸோட கோல் கீப்பர் அட்டகாசமான ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, அற்புதமா பிளாக் பண்ணிருக்கான். நான் நினைச்ச மாதிரி இல்ல. பர்சியஸ் டீம் கையில இப்ப பால் இருக்கு. டைட்டன் இப்ப அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே டைட்டன், ஸ்ட்ரைட்டா போ. லெஃப்ட் ரைட் எங்க வேணாலும் டர்ன் பண்ணு. அன்னைக்கு மணி இப்போ லெஃப்ட் டர்ன் பண்ணா நல்லா இருக்கும். பால கைப்பற்ற முடியல. பர்சியஸ் டீம் பிளேயர் முன்னேறி போயிட்டே இருக்காரு. நான் தான் அப்பவே சொன்னல அவன் லெஃப்ட்ல ரைட் போவான்னு. என்ன பண்றது? அப்படியே ரைட் கார்னர்ல கிக் பண்ணு. பால் கோலை நோக்கி போயிட்டு இருக்கு. பிளேயர் அதை தவற விட்டுட்டாரு. பால் கோலை நோக்கி போயிட்டு இருக்கு. மேத் அந்த பால் கோல் போகாம தடுத்துட்டாரு. அவ்வளவு வேகமா எப்படி அவன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான்? கண்ணு வைக்கிற நேரத்துல வந்து சேர்ந்திருக்கான். அவனோட ஸ்பீடை என்னால நம்பவே முடியல. இவங்க ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க இந்த அளவுக்கு ஸ்பீடா செயல்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அட்டகாசமா விளையாடுறாங்க. டிஃபென்ஸ் பண்றதுக்காக நம்பர் 10 அங்க வந்து நிக்கிறான் பாரு. மித்துக்கு எதிரா அந்த கோல் கீப்பர். அவன் டாப் அவுட் ஸ்டாண்டிங் பிளேயர் தெரியுமா? இந்த டீமோட நம்ம விளையாண்டா தோத்துருவோம் போல இருக்கே. பயப்படாத, இப்பதானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். கேம்ல என்ன வேணா நடக்கலாம், தெரியும்ல. நான் சொல்றேன், இவங்க ரொம்ப அஃபென்சிவ் ஆனவங்க. எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நம்ம வேற விதமான டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன ஆனாலும் சரி. நீயே முடிவு பண்ணு. என்ன பீட் பண்ண யாராலையும் முடியாது. பேக்ஃபுட் மறுபடியும் பால கைப்பற்றிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த பெர்ஃபார்மன்ஸ் நினைச்சு நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கேன். ஏன் அப்படி சொல்ற ஷான்? யாருமே ஸ்கோர் பண்ணவே இல்லையே. உங்களோட வீக்னஸ் எனக்கு சாதகமா நான் செகண்ட் ஹாஃப் ஃபைனல்ல யூஸ் பண்றேன் பாரு. சோ எதுக்கு நீ எங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஹே இங்க பாரு, அப்படின்னா எங்க பிளேயர்ஸ் நீ குறை சொல்றியா? யார்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சுதானே பேசுற? தைரியம் இருந்தா ஜெயிச்சு காட்டு. ரிலாக்ஸ், அதுக்கு தானே நாங்க இப்ப வந்திருக்கோம். அதுக்குள்ள அவசரப்படுறீங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவோம். சரியா சொன்ன, நம்ம ஜெயிச்சு காட்டணும். செகண்ட் ஹாஃப்ல என்னோட தாக்குதலை எதிர்கொள்ள தயாராயிரு. நாம சைட சேஞ்ச் பண்ணலாம். அது ஒரு பவர் கேமா மாறும். செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்கோர் 0-0. இந்த தடவை கிக் ஆஃப் பண்றது பர்சியஸ் டீம் தான். அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் வந்திருக்காங்க. அப்படிதான் முன்னேறி போய்கிட்டே இரு. ரொம்ப ஆவேசமா செயல்படுறாங்க. பிளேயர்ஸ் ரொம்ப சீரியஸா விளையாடிட்டு இருக்காங்க. Go go champions, நீங்க தான் பெஸ்ட். Go go champions, நீங்க தான் பெஸ்ட். மேத் பாலோட ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கா.
பர்ஷியஸ் டீம் பிளேயர்ஸ் அவனை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஐசக்கோட கமாண்ட் அப்படியே பின்பற்றிட்டு இருக்கான். ஓகே, நீ கொஞ்சம் அமைதியா இரு மேத். உனக்கு என்ன தோணுதோ அதை செய். அது ரெடியான ஒரு கிக் கொடுத்திருக்கா. என்ன ஆகுதுன்னு பாப்போம். அந்த பால் இப்ப போஸ்ட்ல பட்டுருச்சு. அந்த பால் கிக் பண்றதுக்கு மித் வந்துட்டு இருக்கான். அது நல்ல பெர்ஃபார்மன்ஸ், எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு மேத், அப்பர் லெஃப்ட் கார்னரை டார்கெட் பண்ணு. ஹேய் நியூக்ளியஸ், இப்போ நீ யாருன்னு காட்டு. ஆம்னி டைரக்ஷனல் டாக்கிள் ஆக்டிவேட். ஏதோ வந்துகிட்டு இருக்கான். ரொம்ப அற்புதமான கட்டை இது. ஆம்னி டைரக்ஷனல் டெக்னிக். மேத் இப்ப ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். அடடா, என்ன இது? இது ரொம்ப வித்தியாசமான மூவா இருக்கு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? இது வெறும் டாக்கிள் தானே. ஹே சாட்டலைட், முன்னேறி போய்கிட்டே இரு. அது ஒரு அதிரடியான பேக் கிக். இவ்வளவு முயற்சி பண்ணி பர்ஷியஸ் டீமால அதை கைப்பற்ற முடியல. டைட்டன்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கா. மேத் கோல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கா. அவ்வளவுதான், அப்பர் லெஃப்ட் கார்னர். இன்னொரு ஷாட். ஒரு நல்ல சேவ். அவனை பீட் பண்ணவே முடியலையே. எந்த பக்கம் வந்து அடிச்சாலும் கரெக்டா பிளாக் பண்ணிடுறான். என்ன மூவ் யூஸ் பண்றதுனே தெரியலையே. நம்ம எப்படியாவது வின் பண்ணி ஆகணும். ஆர்மி டைரக்ஷனல் டேக்கிள், அதுக்கு ரொம்ப வித்தியாசமான பவர் இருக்கு. அவங்களுக்கு இது தேவைப்படும் போதெல்லாம் மறுபடியும் யூஸ் பண்ணுவாங்க போல இருக்கு. கவலைப்படாதீங்க கைஸ், அதை முறியடிக்க நம்ம முயற்சி பண்ணலாம். சேட்டலைட் நியூக்ளியஸோட நேருக்கு நேரா மோதாத. இந்த தடவை நம்ம அப்ரோச் கொஞ்சம் மாத்திக்கலாம். பேக்ஃபுட்டோட டீம் பிளேயர் ரொம்ப ஆவேசமா முன்னேறி போயிட்டு இருக்கா. நல்ல டாக்கிள். அவங்க அடுத்த சூப்பர் ஷாட்டுக்கு ரெடி ஆயிட்டாங்க. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். அடி. புரிஞ்சுது. கோல் கீப்பர் அதை தடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. கரெக்ட் பொசிஷன்ல இருக்காரு. அப்பர் லெஃப்ட் கார்னர்ல சரியா பிளாக் பண்ணிட்டாரு. என்னால இதை நம்பவே முடியல. நார்மல் சாக்கர் கேம்ல அப்போ லெஃப்ட் கார்னர் ரொம்ப ஈஸி டார்கெட். திரும்ப திரும்ப அதே இடத்துல ஷூட் பண்றது எந்த பிரயோஜனமும் இல்ல. ஷேடோ, இப்ப வேற மாதிரி டிஃபென்ஸ் பண்ணு. நியூக்ளியருக்கு பால பாஸ் பண்ணு. வாவ், பிரமாதம் இது. இதை யாருமே எதிர்பார்க்கல. நியூக்ளியஸ் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கா. டிஃபென்ஸ் பண்ண யாருமே இல்லையா? டைட்டன் மட்டும் தான் அங்க இருக்கான் போல இருக்கு. அடடா, இப்ப என்ன பண்றது? நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. அவங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு பிளேயர் தான் இருக்கா. அவனால இத பிளாக் பண்ண முடியுமா? டைட்டன், இது முன்னாடியே வந்த மாதிரி தான். லெஃப்ட் சைடு. அது எப்பவுமே ஒரே மாதிரி தான். லெஃப்டோ ரைட்டோ. கம் ஆன், டைம் வேஸ்ட் பண்ணாம இமிடியேட்டா பிளாக் பண்ணு. கண்டிப்பா இது ஒரு பிக் ஷாட்டா இருக்கும். கோல் கீப்பர் தயாரா இருக்காரு. அவங்க எப்படி இந்த பால சேவ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஓ, அற்புதமான ஷாட். கோல். இது 1-0. அட்டகாசமா இருந்துச்சு. கலக்கிட்டீங்க. நீ தப்பான டீமுக்கு சப்போர்ட் பண்ற. யார் சைடா இருந்தா நல்ல விளையாட பாராட்ட வேண்டியதுதான். லாஸ்ட் 5 செகண்ட்ஸ்ல அவங்க ஸ்கோர் பண்ணிட்டாங்க. திரும்ப நீ ஏன் அந்த கார்னரையே டார்கெட் பண்ண? கோல் கீப்பர் ரெடியா இருக்கா. அந்த இடத்துல தான் நம்மளால கோல் போட முடியும். அதனால தான் டார்கெட் பண்ணேன். மறுபடியும் அவங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தடவையும் மித்து தான் முன்னோடியா இருக்கா. அதே நேரத்துல பர்சியஸ் டீமும் பின்வாங்க தயாரா இல்ல. இன்னும் 2 கோல் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. அவங்க மறுபடியும் முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை சேட்டலைட், ஃபோர்ஸ் பண்ணாத. பால மித்துக்கு பாஸ் பண்ணு. ஓ, இது எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட். மேத் ரொம்ப ஆவேசமா முன்னேறிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் அப்பர் லெஃப்ட் கார்னர். மறுபடியுமா? சுலபமா இந்த கோலை தடுத்துட்டாரு. ஏன் திரும்ப திரும்ப அதே இடத்துல ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க? அதே கார்னர்ல திரும்பவும் மிட் ஷூட் பண்ணிருக்கா. நீ என்னதான் பண்ணிட்டு இருக்க ஐசக்? அந்த கார்னரை விட்டுட்டு வேற ஏதாவது ஒரு ஐடியா பண்ண. சொல்றத கேளு. என்ன நம்பு, ஓகேவா? இதுல ஒரு சின்ன காம்ப்ளிகேட். மழை வந்துருச்சு. கேமுக்கு ஒரு சின்ன பிரேக் வேணும்னு நினைக்கிறேன். லைவ் பாஸ். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம்.
அடேங்கப்பா பிரமாதம். எஸ், இன்னொரு கோல் போட்டுட்டாங்க. பர்சியஸ் டீம் மறுபடியும் ஒரு கோல் போட்டிருக்காங்க. இப்ப ஸ்கோர் பாத்தீங்கன்னா 2-0. ரொம்ப ஷார்ட் டைம்ல 2 கோல் போட்டிருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எங்க கிட்டே விளையாடுறியா? எங்க மூவ் அப்படியே காப்பி பண்ணிருக்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நீங்க தான் வெக்கப்படணும். நீங்க காட்டின அதே மூவ் தான் நாங்க ட்ரை பண்ணிருக்கோம். கடைசியில நீங்க அந்த மூவ் மிஸ் பண்ணிட்டீங்க. அவங்க நம்மளை விட பெட்டரான டீம் தான். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, கேம் முடியாத வரைக்கும் எதுவும் முடியல. நம்பிக்கையோட விளையாடுங்க, ஓகே? கேம் மறுபடியும் ரொம்ப சூடு பிடிச்சிருக்கு. பேக்ஃபுட் டீம் பிளேயர் ரொம்ப ஆவேசமா போயிட்டு இருக்கான். என்ன ஒரு கோல் கூட அவங்க அடிக்கவே இல்ல. கண்ணி மிக்கிற நேரத்துல சேட்டலைட் கிட்ட அந்த பால பாஸ் பண்ணிட்டான். இந்த தடவை நான் ட்ரை பண்றேன். சேட்டலைட் ரைட் சைடு ஷூட் பண்ணு. அவங்க ரொம்ப ஆவேசமா வந்துகிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு ஷாட். கோல் கீப்பர் அதை சேவ் பண்ணிட்டாரு. பர்சியஸ் டீம் அதை வெற்றிகரமா முறியடிச்சிடுச்சு. இது உண்மையிலேயே பிரமாதமான கேட்ச். அடடா, இந்த சேலஞ்சோட கடைசி நாள் நாளைக்கு தான். எனக்கு இன்னொரு கேம் தேவைப்படுது. சரி, இன்னொரு கேம்னு சொல்லிருக்க. நம்மளால இதுல ஜெயிக்க முடியுமா? கேள், நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அதுவும் ஒரே கார்னரை டார்கெட் பண்றேன்.